குட் மார்னிங் யுவர்ஸ். நம்ம இந்த கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டேபிள் வந்து எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து 2 டைப்பாக வந்து டேபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து டேட்டாலாம் வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம டேபிளை வந்து நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக ஒரு ஸ்டெப் சொல்கிறேன், அதே வந்து இன்டைரக்டாக ஒரு ஸ்டெப் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ஸ்டெப் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுறது மூலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இந்த டேபிள்லேயே வச்சுக்கோங்க. எங்கே ஏதாவது ஒரு காலமோ ஒரு செல்லை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த நாம் டைப் பண்ணியிருக்க டேபிளில் ஏதாவது ஒரு செல்லில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ண பிறகு என்ன செய்யணுங்கன்னா, Ctrl+T அப்படிங்கிற இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து டேபிள் வந்து நம்ம எங்கெங்கே டேட்டெல்லாம் கொடுத்துருக்கோமோ அந்த டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹைலைட் பண்ணிடும். ஸோ அதை மார்க் பண்ண உடனே என்ன செய்வோம்னா, ஜஸ்ட் மை டேபிள் கேஸ் ஹெட்டர் இருக்கா அப்படின்னா, ஆமாம் ஹெட்டர் இருந்துச்சுன்னா டிக் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹெட்டர் இருக்கிறதுனால டிக் கொடுத்துறோம், ஓகே கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து டேபிள் வந்து இன்செர்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்து நான் என்னென்னா ஸ்டைல்ஸ் ஏதாவது மாற்றுறேன் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பையும் அதை பார்த்துருவோம். ஸோ இது ஒரு ஸ்டெப். ஸோ மறுபடியும் அகைன் நான் செகண்ட் ஸ்டெப்பு சொல்லிக் கொடுக்குறதாக Ctrl+Z மட்டும் கொடுத்து 1 ஸ்டெப் பேக்வர்ட் போய்க்கிறேன். ஸோ இப்போ என்ன செய்கிறேன்னா, செகண்ட் ஸ்டெப் அப்படின்னா இன்செர்ட்டில் போயிட்டு நீங்கள் டேபிள் அப்படின்னு கொடுத்துருங்க. டேபிள் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து Ctrl+T கொடுக்கும்போது எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் என்ன டேட்டா வந்து எதுலேருந்து இது வரைக்கும் நம்ம கொடுக்கணும். ஸோ $A1 $A $1. ஸோ நம்ம A1 சொல்கிறது அப்படி தான் இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதில் இருந்து $L $11. ஸோ L11 வரைக்கும் நம்மளுக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மார்க் பண்ணது வந்து ஆட்டோமேட்டிக்காக டேபிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கும் டேபிள் க்ரியேட் ஆகிரும். ஸோ 2 விதமாகவும் நம்ம டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். டேபிளோட ஸ்டைல் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். பட் ஸ்டைல் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா நான் இங்கே போயிட்டு ஸ்டைலை வந்து நான் வந்து எப்படி வேணுமோ அதே மாதிரி ஸ்டைல் நான் வந்து மாற்றி கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் கொடுத்துட்றேன். ஓகே விவர்ஸ்.